Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பண்ணோம். ஜஸ்ட்டு ரொம்ப ஒரு வெப்சைட் நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ணல. இருந்தாலுமே ஒரு பேசிக்கான விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். கரெக்டாக இமேஜ் எப்படி ஆட் பண்ணலாம், இது மாதிரி வந்து நிறையா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் HTML பற்றி பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம். முக்கியமாக லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, HTML-ல் நீங்கள் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸை நீங்கள் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க வெப்பேஜ் உள்ள. ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ், ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பேசிக் டெம்ப்ளேட். இது உள்ள நான் வந்து H1 வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ். ஸோ இப்போ தான் ரெடியாக இருக்குது. ஸோ இது நான் வந்து லைவில் வச்சுருக்கேன். இப்போது நான் index.html ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைவில் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேஜ் தான் வந்து லைவில் இருக்கும். ஸோ இப்போது இதில் நீங்கள் வந்து வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் நீங்கள் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ வீடியோஸ் நீங்கள் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். வீடியோஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக தனியாக ஒரு டேக் இருக்குது, வீடியோ அப்படிங்கிற டேக் இருக்குது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்சிருக்கும். இப்போது HTML அப்படின்னாலே டேக்ஸ் தான் எல்லாத்துக்குமே. நீங்கள் அந்த ஒரு டேகும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த வீடியோ டேக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த H1 டேக் இல்லை இந்த டைட்டில் டேக் மாதிரி நம்ம வந்து இது உள்ளே வந்து எதுவும் போட வேணாம். ஜஸ்ட் ஒரு இமேஜ் டேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இது இங்கே வந்து சோர்ஸோட அந்த லொக்கேஷன், அந்த லிங்க்கோ இல்லை அந்த லொக்கேஷனை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டாலே போதும். இதுக்கு வந்து இந்த டேக் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போது நீங்கள் வந்து இது என்னோட அதே ப்ராஜெக்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் நான் வந்து இந்த டேக் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த ஒரு வீடியோ வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நான் வந்து இங்கே வந்து லொக்கேட் பண்ண போகிறேன். எப்படின்னா சிம்பிள் தான், வீடியோஸ் அப்புறம் இந்த வீடியோ. ஸோ இதை நான் அப்படியே இது பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை பண்ணிட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா, இப்போது இது பார்த்தேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து இருக்குது. பட் இப்போது இந்த வீடியோ இப்படி தான் இருக்குது தவிர இது வந்து ஒரு பிக்சர் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், நான் கிளிக் பண்ணாலும் எனக்கு ப்ளே ஆகலை. அண்ட் சைஸும் பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம சில கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். வித்து இது வந்து ஒரு 720, அப்புறம் ஹைட்டு இது வந்து ஒரு 480. ஸோ இப்படி நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு சைஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ கூட வந்து சைஸ் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர இது வந்து நம்மளால் கிளிக் பண்ணி ப்ளே பண்ண முடியல. கரெக்டாக? ஸோ ப்ளே பண்ண வைக்கிறது சிம்பிள் தான். இந்த இடத்துல போயிட்டு கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு வீடியோ நீங்கள் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சோர்ஸில் வந்து அந்த வீடியோட லொக்கேஷனை மென்ஷன் பண்ணோம். அப்புறம் அதோட வித்து, அதோட ஹைட்டு, ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து வந்துடும். ஸோ இது எல்லாமே ஒரு ஆட்ரிபியூட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து வீடியோ ஆட் பண்ணுறதுல ஒரு மெத்தட் தான். இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னு காட்டுறேன். அதே மாதிரி தான் வீடியோ டேகை முதல்ல போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இதில் நான் வந்து சோர்ஸ் போடவே போகிறதில்ல. இதில் சோர்ஸே நான் எடுத்துடுறேன். சோர்ஸை எடுத்துட்டு இதுள்ள எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல வந்து வித் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு, அப்புறம் ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணுவோம், இது உள்ளே போயிட்டு நம்ம சோர்ஸ் போடுவோம். ஸோ இது உள்ளே போயிட்டு நம்ம சோர்ஸ் போடுவோம். ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. எதுக்கு அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தோன்னா நான் வந்து ஒரு .mp4 ஃபைல் ஃபார்மேட்டை நான் போட்டிருக்கேன். கரெக்டாக? இப்போது எல்லா வீடியோவும் .mp4 ஃபார்மேட் இருக்காது, நமக்கு 100% தெரியும். அப்படி இருக்கிறப்போ நிறையா ப்ரௌசர்ஸ் வந்து MP4 ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம். உங்களால் எல்லா வீடியோ MP4 ஃபார்மேட்டில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் வேறு ஒரு ஃபார்மேட் ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு AVI ஃபார்மேட்டு இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்டை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த செகண்ட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் MP4 தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் மெத்தடே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதே வேறு ஃபார்மேட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த செகண்ட் மெத்தட். ஸோ இந்த செகண்ட் மெத்தடில் நம்ம வந்து சோர்ஸ் மேலே போடவே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த சோர்ஸை உள்ளே போடுவோம். எப்படின்னா, சோர்ஸ் அப்படிங்கிற இந்த டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சோர்ஸ் டேக்கை நம்ம வந்து சிம்பிளாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த சோர்ஸ் டேக் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த சோர்ஸ் டேக் உள்ளே தான் நம்ம வந்து அந்த வீடியோ லிங்க்கை போடுவோம். ஸோ SRC
ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு சொல்லி லிங்க் போடுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் போய் இங்கே பார்த்தேன் அப்படின்னா இங்கே இந்த வீடியோ இருக்குது. கிட்டத்தட்ட அதே தான், சேம் தான், எந்த ஒரு வித்தியாசமும் உங்களுக்கு வந்து இருக்காது. ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஒரு புது ஆட்ரிபியூட்டை கொடுக்கலாம். அப்படி என்ன ஆட்ரிபியூட்னா டைப் ஈக்குவல்ஸ் டு இப்படி கொடுக்கலாம், வீடியோ /mp4 அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு டைட்டிலில் கொடுக்கலாம், ஒரு டைப்பு கொடுக்கலாம். இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் தான். இப்போ நீங்கள் ஏவிஐ அப்படின்னா நீங்கள் வந்து ஏவிஐ அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எரர் காட்டுது, பிகாஸ் இது வந்து MP4 ஃபார்மேட்டுங்கிறனால. இப்போ நான் MP4 அப்படின்னா MP4 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணோன்னா ஒர்க் ஆகும். ஸோ இந்த டைப்புங்கிற ஆட்ரிபியூட் வந்து இந்த வீடியோவுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதை வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யாராவது டீச் பண்ணுற மூலியமாக இல்லை டாக்குமெண்டேஷன் படித்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ பட் நீங்கள் அதை படிக்க வேணாம், நீங்கள் கோர்ஸ் எடுத்தனால நானே உங்களுக்கு வந்து என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து MP4க்கு வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த செகண்ட் மெத்தட், பிகாஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய லைன் ஆஃப் கோட் வந்துடும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன் கொஞ்சம் பெருசாக வந்துடும். மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து MP4 வச்சு இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சில வெப்சைட்ஸ்லாம் பார்க்கலாம். அப்படி என்ன பார்ப்பீங்க அப்படின்னா சில வெப்சைட்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவுக்கு மேலே வந்து சில டெக்ஸ்ட்லாம் இருக்கும், ஜஸ்ட் ஒரு வீடியோவே அப்படியே ஒரு வெப்சைட்டோட பேக்ரவுண்டாக இருக்கும். கரெக்டாக? அந்த மெத்தடை நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோ மெத்தட் வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகவே ஆகாது. ஸோ பிகாஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டாப்பிக்கில் வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி அப்படின்னு நடக்கவே நடக்காது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பட் இப்போ இது வந்து ஒரு பேசிக் மெத்தட். நீங்கள் வந்து வீடியோஸ் ஆட் பண்ணுறதுக்கு, இப்போ ஆடியோ ஆட் பண்ணுறது அதே தான், ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து ஆடியோ அப்படின்னு போட்டுட்டு சோர்ஸ் டேகை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ சோர்ஸ் டேக் வந்து நீங்கள் எது ஒரு ஆடியோ டேகை மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இங்கே ஜஸ்ட் நான் வந்து இப்போ இங்கேருந்து ஆடியோவும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு ஆடியோ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு ஆடியோ பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்படி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து இதுக்கு ரீநேம் பண்ணிக்கிறேன் ஆடியோ அப்படின்ட்டு. ரீநேம் பண்ணிவிட்டு இப்போ இதில் போயிட்டு நான் வந்து ஆடியோ MP3 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் இதுக்கு வந்து எந்த ஒரு சைஸுமே கொடுக்க தேவையில்லை, பிகாஸ் வந்து இப்போ நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆடியோ தான். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து சைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அண்ட் இப்போ இது வந்து டிஸ்பிளே ஆகலை, பிகாஸ் இது என்ன இருக்குது அப்படின்னா சைட்லேயே போயிட்டு வந்து, அதாவது இப்போ இந்த வீடியோக்கு சைடில் இந்த வீடியோ வந்துருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி சைட்லேயே வந்துருக்கு. நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு டிவ் உள்ள இது போடலாம், இது ஒரு தனி செக்ஷனாக பண்ணலாம். ஸோ டிவ் போட்டு அந்த டிவ் உள்ள நம்ம இதை போடுவோம். ஸோ இப்போது இந்த ஆடியோ நமக்கு வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நீங்கள் வந்து கண்ட்ரோல்ஸ் போட்டுருங்க. ஸோ அதுதான் வந்து எல்லாத்துலேயும் முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இந்த டிவ் நான் போடாமல் இருந்திருந்தேன் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டிவ் போடாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதே விஷயந்தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டிவ் போடுறது நம்ம உங்களுக்கு வந்து ஒரு செக்ஷனையும் என்ன சொல்கிறது, இது ஒரு தனி குரூப்பாகவும் இது ஒரு தனி குரூப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆடியோ ஒரு தனி குரூப்பு, வீடியோ ஒரு தனி குரூப்பாக நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா டிவ் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து கீழே இறக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு டிவ் உள்ள எடுத்து போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் வந்து ஒரு டிவ் உள்ளே போட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கீழே இருக்குது. பிகாஸ் வந்து இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபுல் செக்ஷன், இது ஒரு செக்ஷனு, இது ஒரு செக்ஷன், அதுக்கப்புறம் இது ஒரு செக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செக்ஷனாக பிரிச்சுக்கும், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம வந்து எப்படி வேணால் நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் சொன்னேன் ஹெட்டரு மெனு எல்லாமே இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃப்யூச்சரில் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த டிவ்ங்கிறது ஜஸ்ட் செக்ஷனாக பிரிக்கிறதுக்கு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆடியோ வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ப்ளே பண்ணேன் அப்படின்னா இந்த ஆடியோ ப்ளே ஆகும். ஸோ ஜஸ்ட் இந்த ஆடியோ வந்து இப்படி மாதிரி ப்ளே ஆகும். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், நீங்கள் எப்படி வந்து வீடியோஸையும் ஆடியோஸையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு வந்து இன்னொரு சுச்சுவேஷன் வரலாம், அதாவது யூடியூப்லேருந்து சில வீடியோஸ் எடுத்து நீங்கள் வந்து இதில் வைக்கிற மாதிரி வரும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் யூடியூப்லேருந்து எப்படி ஒரு வீடியோ எடுத்து வைக்கலாம் காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் போங்க, ஏதாச்சும் ஒரு வீடியோஸுக்கு போங்க. ஓகேவா? ஸோ மேபி இட் கேன் பி எனி வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து எம்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு கொடுப்பாங்க.
ஸோ இது என்ன கோட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் சொல்கிறேன், பிகாஸ் இது கொஞ்சம் அட்வான்ஸான டாப்பிக்கில் போகும். பட் இந்த கோடை இப்போ நான் ஒரு தனியாக ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? பிகாஸ் இது ஒரு செக்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பெரிய கோடாக இருக்குது. ஸோ இது இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் இது என்ன அப்படின்ட்டு. பட் இந்த கோடை நான் இப்போ சேவ் பண்ணேன் அப்படின்னா, இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா இந்த யூடியூப் வீடியோ வந்து எனக்கு வந்துருச்சு, கரெக்டாக? ஸோ இப்போது நான் வந்து இதை வந்து ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ப்ளே ஆகும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து எம்போர்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த கோடு ஜஸ்ட் இந்த கோடு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் ஜஸ்ட் அந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், ஓகேவா? அது என்ன, இது உள்ளே என்ன ஐஃப்ரேம்னா என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்டஃப்பில் பார்க்கலாம். பட் இப்போது இந்த பேசிக் இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு வீடியோ அண்ட் ஆடியோவை நீங்கள் வந்து ஒரு உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வைப்பீங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, HTML இருக்கிற பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வீடியோ டேகு, ஆடியோ டேகு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இன்புட் எப்படி பண்ணலாம், எப்படி ஒரு லாகின் பேஜ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்புட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது வரைக்கும் உங்களுக்கு பாடி டேகு, டைட்டில் டேகுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது நம்ம அடுத்து CSSக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம வந்து எந்த ஒரு டிசைனும் பண்ணல, கரெக்டாக? நம்ம ஜஸ்ட் வந்து எப்படி டேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ கூட நம்ம ஜஸ்ட் அடுக்கி தான் வச்சோமே தவிர நம்ம இன்னும் அழகாக பண்ணல, கரெக்டாக? மேலே மெனுலாம் பண்ணல, அது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணல. அது எல்லாமே நம்ம வந்து CSSோட ஹெல்ப்போடு தான் பண்ணலாம். ஸோ CSSனால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோலையும் ஸ்டார்ட் பண்ணுறேன்.